கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் மயிலாடுதுறையை சார்ந்த அமலன் என்கிற அன்பு சகோதரனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், சபை கட்டப்பட வேண்டும், வீடு கட்டப்பட வேண்டும், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும், பயத்தின் ஆவி மாற வேண்டும். சின்ன மகன் பிரைட் 1.5 வயது மகன் நல்ல கிறிஸ்தவ ஸ்கூலில் இடம் கிடைக்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய விண்ணப்பத்திற்கு 2 கொரிந்தியர் 1:20 ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலை கொடுப்பா. உங்களுடைய ஜெபத்திற்கும் பதிலை கொடுப்பா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பான ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி. அன்பு சகோதரர் அமலன் அவங்களுடைய குடும்பத்திற்காக திருச்சபை கட்டப்பட வேண்டும், குடும்பம் வீடு கட்டப்பட வேண்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மகன் பிரைட்டுக்கு நல்ல கிறிஸ்தவ ஸ்கூல் இடம் கிடைக்கணும். என் தேவன் செய்வீராக. சங்கீதம் 20:4 அவர் உமது மன விருப்பத்தையும் ஆலோசனைகளும் நிறைவேற்றுவா என்று வேதம் சொல்கிறதை போல ஆலோசனைகளை நிறைவேற்றும் செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. என்னை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய துவக்கம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எப்போவுமே எல்லாரும் ஒரு புதிய துவக்கம் வேணும் அப்படின்னு நிறையவே விரும்புவோம். ஆனால் அந்த புதிய துவக்கம் யாரால் துவங்கப்படுவது? யார் அந்த கதவுகளை திறந்து கொடுப்பது? அந்த புதிய காரியம் எப்படி நடக்கும்? அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறார். புதிய துவக்கத்தை கொடுக்கணும்னா 2 காரியம். 1, பழச மறக்கணும். இன்னொன்று, புதுசை விசுவாசிக்கணும். பழச மறக்கணும், புதுசை விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுது, ஏசாயா 43:18-19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நினைக்கக்கூடாது. பூர்வமானவைகளை யோசிக்க வேண்டாம், யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி நமக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நினைவு, யோசனை. நம்ம சிலத்துக்கு எதை நினைக்கணுமோ அதை நினைக்க மாட்டோம், எதை நினைக்கக்கூடாதோ அதை தான் நினச்சிட்டு இருப்போம். ஒரு நஷ்டப்பட்டோமா அதை நினச்சிக்கிட்டே இருப்போம், ஒரு ஃபெயிலியராக அதை நினச்சிக்கிட்டே இருப்போம், ஒரு ஏமாற்றமாக அதை நினச்சிக்கிட்டே இருப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். சிந்தனை நம்முடைய லைஃப்லையே முக்கால்வாசி சிந்தனையிலேயே நம்ம கெட்டு போயிடுறோம். வீணான சிந்தனை, காரணமில்லாத சிந்தனை, தப்பான சிந்தனை. நம்முடைய சிந்தனையும் நம்முடைய நினைவும் தான் நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிறது, தெரியுமா? நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிறது. அன்பு சகோதரர் ஒருத்தர் அமலன் அப்படிங்கிற அவரோடு கூட நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், பிரதர் எல்லாத்தையும் இழந்துட்டேன் பிரதர், இழக்கிறதுக்குன்னு இனி ஒன்றும் இல்லை. நல்ல பெயரை இழந்துட்டேன், சொத்தை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். அவர் சொல்லிட்டு இருந்தார், நான் செய்த அறியாமை, நான் செய்த தவறு. ஸோ அவன் தான் ஆவியானவர் சொல்ல சொன்னார், அதை நினைக்காத, சிந்திக்காத. அவர் சொல்கிறாரு, நினச்சி தூக்கம் வர மாட்டேங்குது, சிந்திச்சு தூக்கம் வர மாட்டேங்குது, யார்ட்டையாட்டு பேசினா கோபம், டென்ஷன் வருது. நான் சொன்னேன், அமலன் பிரதர் புதிய காரியத்தை செய்வார், விசுவாசிக்கிறீங்களா? கண்ணில் கண்ணீரோட விசுவாசிக்கும் பிரதர்,
விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் புதிய வழி வாசல்களை திறந்து கொடுத்தா ஒரு துவக்கம், ஒரு முடிவுனா இன்னொன்று இருக்குது, துவக்கம். நான் சொல்லட்டுமா? கடனெல்லாம் முடிய போகுது, ஆசீர்வாதம் துவங்க போகிறது. விசுவாசிங்க. தோல்வியெல்லாம் முடிய போகுது, வெற்றி உங்களுக்கு துவங்க போகிறது. நஷ்டம் எல்லாம் முடிய போகுது, லாபம் உங்களுக்கு துவங்க போகிறது. ஆகாய் 2:18-19 வசனத்தை வாசித்து பாருங்க. தானியம் இல்லையோ, மாதுளை செடி, அத்தி மரம், ஒலிவ மரம், இதெல்லாம் பலன் கொடுக்கலையோ, எல்லாம் முடிஞ்சு போச்சோ, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் ஒரு துவக்கம், ஒரு துவக்கம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசத்தை துவங்குகிறவர் நீர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் நீர்தான். என் பிரச்சனைகளாம் முடியட்டும், எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை துவக்கி விடு ஆண்டவரே. நல்ல கவனிங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா அது முடிய போகுது, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். வேதாகமத்தில் யாத்திராகமம் 14 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம், அந்த செங்கடலில் தான் எல்லா பிரச்சனையும் முடிக்கிறார். அந்த செங்கடலை தாண்டும் பொழுது ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய உலகம், ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்த சத்துருவின் கிரியைகள் எல்லாம் முடிய போகுது. யாத்ராம 14:13, யாத்ராம 14:14, யாத்ராம 24:25 இதெல்லாம் முடியுது. யாத்ராம 15:1-2 கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். சத்துருக்கள் மேல் ஜெயம் கொள்ள வைத்தா, இனி சத்துரு இல்லை, இனி ஜெயம், ஒரு புதிய துவக்கம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் பழைய காரியத்தை நினச்சி வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை மறந்துடுங்க. புதிய ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்கள். அன்பின் தகப்பன், ஒரு புதிய துவக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். புதிய காரியம் நடக்கும், புதிய துவக்கத்தை கத்த கொடுப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.